வணக்கம். சற்று முன் வெளியான இரண்டு மிகவும் முக்கிய அறிவிப்பு. முதல் அறிவிப்பு 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை. இரண்டாவது அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை என்பது என்ன என்பதை தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடகிழக்கு கடற்கரையில் ஆழ்ந்த நிலவி வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்ய உள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 6 மாவட்டங்களில், அதாவது திருவள்ளுவர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு 9 நாட்கள் பார்த்தீங்கன்னா அரையாண்டிற்கான விடுமுறை அறிவிப்பு சற்று முன் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த டிசம்பர் மாத தொடக்கத்தில் இருந்தே பல்வேறு மாவட்டங்களின் தொடர்ச்சியாக தீவிர மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக மாத தொடக்கத்தில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை கண்டனர். அதனைத் தொடர்ந்து உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் தீவிர பாதிப்பை கண்டனர். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு டிசம்பர் மாதம் மத்தியில் தொடங்கி நடத்தப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி விடுமுறை அளிக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வுகள் நடத்துவதற்கான அட்டவணையை தமிழ்நாடு அரசு கல்வித்துறை வெளியிட்டு தேர்வுகள் நடைபெற்று வருகின்றனர். இருப்பினும் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக அரையாண்டு விடுமுறையானது ஒத்திவைக்கப்பட்டது. எனவே அரையாண்டு விடுமுறை நாட்களில் மாற்றங்கள் இருக்கக்கூடுமா என்ற சந்தேகம் நிலை வந்தது. ஆனால் மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி வரும் டிசம்பர் 24 ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறையான 9 நாட்கள் வழங்கப்படும். இது மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் பொருந்தும் என பள்ளிக்கல்வித்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு ஒத்திகை வைக்கப்பட்ட பள்ளிகளுக்கு ஜனவரி 2ஆம் தேதி முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை திட்டமிட்டபடி தேர்வுகள் நடைபெறும். அதனால பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.